அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது ஆசைகள் தூண்டுதல். ஆசைகள் தூண்டுதல் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு வச்சுக்கங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மீடியேட்டர் வந்து அந்த ரொம்ப தீயா வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவங்க என்ன மைண்ட் செட் என்னன்னா, யாரையாவது ஏமாத்தி அன்னன்னைக்கு ஒரு பொழுத ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அதேபோல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க பையன் என்ன பண்ணுவான், அவன் ரெகுலரா வியாபாரம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பான். ஸோ அவன் மேற்கொண்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வரான்னு வச்சுக்கங்களேன். அந்த பையன் ஒரு ஆடைகளும் அவனுடைய வச்சிருக்க வாகனமும் அவனோட தோற்றமும் பார்க்கும்போது அவன் வியாபாரத்தில் டெய்லியும் வர அந்த வருமானத்தையும் பார்க்குறான் அந்த மீடியேட்டர். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அதை அவனை பயன்படுத்தி எப்படி இந்த இடத்துக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவான். அந்த இடத்த வந்து ஆசைகள் தூண்டுறது. இந்த ப்ராப்பர்ட்டி 10 கோடி போகும், இதில் நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணாக்க இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவான், அந்த ஆசை பேராசை. ஏன்னா ஆசைகள் தான் அந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அதுதான், ஆசைதான். அந்த வகையில இந்த இவன் என்ன பண்றான், ஓ ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணாக்கா நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்குமா, சரி ஒரு 10 லட்சம் செலவு பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ஒரு சொல்லுவார் உடனே, எனக்கு 10 லட்சம் செலவு பண்ணாக்கா எனக்கு ஒரு நான் 30 லட்சம் தரேன், 40 லட்சம் தரேன், 50 லட்சம் தரேன், இது 10 கோடி ப்ராப்பர்ட்டி. இவன் பேராசை. இவன் டிக்கெட் பண்ணி விட்றான், இவன் டிகர் ஆகுறான், இவன் டிக்கெட் பண்ணி விட்றான், டிகர் ஆகுறான். ஏன்னா என்னாச்சு, ஒன்று மைண்ட் மாறும். நம்ம இது கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம், சரி ஈஸியாக பணத்தை போட்டு அப்படியே காரில் ஜாலியாக பெட்ரோல் போட்டு சுற்றிட்டு இருந்தா நமக்கு இது முடிஞ்சிச்சுன்னா விதிச்சு நம்ம அடுத்த லெவல் போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு பேராசை. அந்த பேராசையில் என்ன பண்ணுவான், இவன் வந்து பணத்தை கொடுத்துட்றான். இவன் என்ன பண்ணுவான், இவன் நல்லா பயன்படுத்திக்கிறான். ஆனால் அது ஒரு உப்புமா டாக்குமெண்ட்டாக இருக்கும். டாக்குமெண்ட்டு உப்புமா டாக்குமெண்ட், டபுள் டாக்குமெண்ட், ஃபோர்ஜரி. ஸோ இது மாதிரி ஆசை வார்த்தைகள் தூண்டி விட்டு தன்னை அந்த பணத்தை எப்படி கைப்பற்றலாம், அவனை எப்படி ஏமாத்திடலாம், இவனை ஏமாத்தி எப்படி போதை விட்டு இவனை எப்படி பயன்படுத்தி நம்ம சொகுசாக இருக்கலாம் தான் பல மீடியேட்டுங்க சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை. அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதே போல ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் வச்சுக்கங்களேன், ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 சினிமா ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்னா, அந்த சினிமா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவோம்னா, தன்னுடைய நேரத்தை அந்த செலவிடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயக்குனரை கூப்பிட்டு கதை கேட்கறது. கதை கேட்கறது ஏன்னா கூட இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் ஆள் இல்லை. அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா கதை கேட்கறது. அப்புறம் வந்து ஒரு சாப்பிட போகும்போது கதை சொல்ல வச்சுட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஏன்னா லாங் போகணுன்னா டேரக்டரை கூப்பிட்டு காரில் வச்சுக்கிட்டு கதை சொல்ல சொல்லிட்டு இது கார் ஓட்டிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி தன்னுடைய அவங்க நேரத்தை ஃபுல்லாக விரயம் பண்ணி அவனை பயன்படுத்திக்கிறது. என்னை ஆசைவாதத்தை தூண்டுறது. ஏன்னா நான் உனக்கு நான் பணம் போடுறேன், நீ டைரக்ட் பண்ணு, நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம். அது மாதிரி ஆசை வார்த்தையை கூறி தன்னை ஏமாத்துறது. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா அங்கிருந்து எனக்கு பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, அவ்வால பணம் வருது, எந்த பணம் வருது, இப்படி பல பொழிகளை சொல்லி பலரை முட்டாளாக்குறது. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் பல வகைகள் இருக்கு. அதே போல என்னன்னா வந்து இப்ப அரசியல் எடுத்துக்கங்களேன். தம்பி வாப்பா தம்பி, அடுத்த சீட்டு உனக்கு, எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான், எனக்கு வேலை பார்ப்போம், 5 வருஷம் இவன் கண்டிப்பாக வேலை பார்ப்பான், நாயா பேய தேய்வான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, சீட்டு தூக்கி வேற பணம் உனக்கு பணம் 2 பெட்டி ஒன்று பணம் கொடுத்துருவான், எனக்கு சீட்டு கொடுங்க ஐயான்னு. அந்த பணத்தை வாங்கி சீட்டு கொடுத்துருவான். தம்பி கொடு தம்பி, அவன் பார்த்தா சொல்லிட்டு சும்மா கை சடுக்கிற வர மட்டும் கொடுத்து ஆசை வார்த்தை தூண்டி அந்த 5 வருஷத்துக்கு அவன் பயன்படுத்தி இவன் தெரியும், இவன் வந்து முன்னாடி பிளான் பண்ணிடுவான். என்னன்னு, சீட்டு இவன் கொடுக்கக்கூடாது, இவன் மட்டுமே பயன்படுத்தணும். அப்போ எப்படி வேலை பார்ப்பான், ஆசை வார்த்தை தூண்டுறது. இந்த மாதிரி பல வகையான பல துறையில இந்த ஆசை வார்த்தை தூண்டி தன்னை பயன்படுத்தி இந்த பணத்தை ஏமாத்துறது, தன்னுடைய உடல் உழைப்பை ஏமாத்துறது, தன்னுடைய மூளையை ஏமாற்றி உருவுறது. இந்த மாதிரி பல வகையில பண தோரணையில ஏமாத்துவாங்க. ஸோ ஆசை வார்த்தை தூண்டுறது. இது காரணம் என்ன, நம்ம பேராசை, நம்ம ஆசை. நம்ம ஆசை தான் நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். காரணம் என்னன்னா, நம்ம பேராசையில மாட்டிக்கிறோம். நம்ம இது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சரி இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஈஸியாக போய் சம்பாதிச்சிடலாமா, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஆசைகளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால நீங்க போதும் என்ற மனமே புன் செய்யும் படம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இருதை வச்சு இன்னும் சந்தோஷமா வாழுங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில எதுவெல்லாம் இறங்கி செய்யுங்க. அது வெற்றியோ தோல்வியோ, ஆனா பிறரை நம்பி போனா தற்கொலைக்கு சமம். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தற்கொலைக்கு சமம். யாரையும் இந்த உலகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க. நீங்க உழைங்க. வெற்றியோ தோல்வியோ நீங்க மட்டும் போராடுங்க. யாரையும் நம்பாதீங்க. ஆசைகள் படாதீங்க, பேராசைப்படாதீங்க, படுங்க. ஆனா அந்த ஆசைப்படுற விதமா நீங்க இறங்கி அதுக்கு வேலை பாருங்க. இன்னொருத்தர் செய்வாங்கன்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா செய்யறவங்க பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கூப்பிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
அவங்க செய்யறதுக்கு இந்த இந்த டைம் தான் அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. செய்கிறேன்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அவன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். சோர்ஸே இல்லை. ஸோ அந்த வகையில் பேராசைப்படாதீங்க. பேராசை தான் உங்கள் எல்லா துன்பும் காரணம். இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துற நபர்கள் எல்லாமே தீய சக்திங்க. அந்த தீய சக்திகளை நம்பாதீங்க. பார்த்தா ஒதுங்கி போயிடுங்க, தூரம் போயிடுங்க. ஒருத்தன் வந்து நம்மளுடைய பல்ஸை பிடிச்சி நம்மளுடைய எல்லாம் அவன் அடிச்சா எப்படி விழுவான், இவன் எங்க அடிச்சா விழுவான், கரெக்டாக உன்னை அனலைஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி கரெக்டாக உன்னுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரே பாயிண்ட் தான் நம்ம எழுந்துருவோம். நம்ம நினைப்போம் வந்து நம்ம ஏமாற்ற முடியும், நம்ம வந்து அப்படி நம்ம கெத்து மாசு, நம்ம பாக்ஸர், கரெக்டாக நம்மளை மென்டலி எங்கே அடிச்சா விழுவான் கரெக்டாக அடிச்சுவாங்க. அந்த மாதிரி அடி வாங்கி நான் விழுந்திருக்கேன். அனுபவம் பேசுது, நானே பேசல, அனுபவம் பேசுது. அதனால ஏன்னா நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களை தூக்கி பிடிக்க உங்கள் ஃபேமிலி உதவுவாங்க. ஒரு இடத்துல அப்புறம் ஃபேமிலி உதவாது, நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால உஷாராக இருங்க, சேஃபாக இருங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.